என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கான நல்ல செய்தி கொண்டு உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் நன்றாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். உனக்கு எல்லா விளக்கங்களையும் கொடுக்கவே உன் தாயானவள் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிசயங்களை எப்பொழுதுமே நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் நமக்கு நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நமக்கு நடக்கக்கூடிய நேரம் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி தரும். நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனதாக்கி கொடுக்கின்ற சக்தி உன் தாயானவள் எனக்கு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உனக்கென கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. மனது உனக்கு எப்பொழுதுமே கனமாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பாரமாக தோன்றும். அதே நேரம் மனது சற்று லேசாகி விட்டது என்றால் அந்த நேரம் இதுபோல வாழ்க்கை வேறேதும் இல்லை என்பது போல தோன்றும். நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே அப்படிதான். நம்மிடத்தில் எந்த நேரத்திலுமே பழகும் பொழுது தேவை என்றால் நமக்கு அன்பை கொடுக்கிறார்கள், தேவையில்லை என்றால் நமக்கு வேதனைகளை மட்டுமே கொடுக்கின்றார்கள். தேவைகளுக்கு ஏற்றது போலதான் இவர்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி கொள்கின்றார்கள். தனக்கு வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் இங்கு ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் தனக்கு தேவையான விஷயங்களை பயன்படுத்தி கொள்கின்றார்கள். இன்றோடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? உன்னை சுற்றிலும் வந்த சோதனைகள் ஓரளவிற்கு உச்சத்தை தொட்டுவிட்டது. இனிமேலும் இந்த பிரச்சனைகளையும் இந்த சோதனைகளையும் நீ தொடர வேண்டும் என்ற அவசியம் உனக்கு இல்லை. போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு நீ வேதனைகளை இந்த வாழ்க்கையில் அனுபவித்து விட்டாய். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று காண வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. நீ உனக்குள் இருக்கின்ற திறமை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. நீ உனக்குள் இருக்கின்ற முயற்சிகளுக்கும் நீ செய்திட்ட விஷயங்களை சரியாக பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இனி உன்னை தடுப்பவர்கள் இங்கு யாரும் கிடையாது. இனி உன்னுடைய வெற்றியை தான் நீ ருசி பார்க்க வேண்டும். நீ உன் வெற்றி என்னவென்று முழுமையாக பெற வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடந்தாலும், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அனைத்திலும் மனதார நீ ஒவ்வொரு நன்மைகளையும் நிறைவாக பெற வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் உனக்கு எப்படிப்பட்ட உண்மைகளையும் உனக்கு எப்படிப்பட்ட நன்மைகளையும் கொடுத்திருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாமும் தலைகீழாக மாறிவிட்டதாக தான் நினைக்கின்றோம். ஆனால் உண்மையில் இவை ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை பற்றிய பல பாடங்களை உனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு உணர வைத்திருக்கிறது என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. இனி எல்லாமுமாக இந்த நிலைகளில் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். மேலும் மேலும் உனக்குள் பல நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும். அத்தனை சூழ்நிலைகளிலும் நீ என்னவாக வேண்டும், உன் வாழ்க்கையில் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும். மனதார நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இனி இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி உனக்குரிய நம்பிக்கையான வாழ்க்கையாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. நீ ஒரு முடிவை ஆரம்பத்தில் எடுக்கும் பொழுது பல யோசனைகளை உனக்குள் கொண்டு வரும்.
ஆனால் அதற்கு பிறகு அந்த முடிவை நீ எடுத்துவிட்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை கற்றுத்தரும். எப்படி வாழ வேண்டும் என்று அது உனக்கு சொல்லிக் கொடுக்கும். உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அது தெளிவுபடுத்தும். என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதலும் கிடைக்கும். அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் கைகளில் வாழ வேண்டும். அப்படி நினைப்பது போல யாருக்கு என்ன வேண்டும், யார் வாழ்க்கையை யார் வாழ வேண்டும் என்கின்ற புரிதல் எல்லாம் இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கத்தான் வேண்டும். என் குழந்தையே, நம் வாழ்க்கையை நாம் மட்டும்தான் வாழ முடியும். நமக்கான உண்மைகளை நாம் மட்டும்தான் பெற முடியும். என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் அத்தனை சூழ்நிலைகளையும் நீ சரியாக உணரத்தான் வேண்டும். உன் முன்னால் நின்று உனக்கு அத்தனை விஷயங்களையும் நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம், என் குழந்தையே, நீ ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் முழுமையான மன நிறைவோடு அதனை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே. இத்தனை நாளும் உனக்குள் இருந்து நான் தந்திட்ட எல்லா விஷயங்களுக்கும் உன் மனதிற்குள் காயங்களை கொடுத்திருந்தாலும் அடுத்தடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய நம்பிக்கையை உனக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே. நீ முன்னின்று எதை செய்தாலும், முன்னின்று இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அத்தனையிலும் நின்று என் பிள்ளைக்கு வெற்றியை முழுமையாக பெற்றுத்தருபவள் இந்த வராகி என்பதை நீ மறந்துவிடாதே. முழு மனதோடு நாம் எதை யோசிக்கும் பொழுதும் நமக்கு எல்லா விஷயங்களும் சரியாக தோன்றும். நமக்கு எல்லா உண்மைகளும் நிறைவாக தோன்றும். என் குழந்தையே, நீ அத்தனை விஷயங்களையும் சரியான மனநிலையோடு பெற்றிட வேண்டும் என்பதுதான் உண்மை. உன்னை சூழ்ந்து வந்த இந்த வராகி ஒவ்வொரு பொழுதையும் உனக்கான பொழுதாக தான் மாற்றிக் கொடுக்க நினைக்கின்றேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை தூக்கி எறிந்துவிடு. உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பல அற்புதங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தொடங்கிவிடு. இனி நடப்பது எதுவும் உன் மனதில் என்னவாக தோன்றுகிறது, நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே. என் குழந்தையே, நீ இழந்ததையும் தொலைத்ததையும் எண்ணி கலங்காதே. இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேம்படுத்தும். உன்னை அடுத்த கட்ட நிலைக்கு அது அழைத்து செல்லும் என்பதை நீ மறந்துவிடாதே. என் தங்கமே, மனதால் உன்னை காயப்படுத்திவிட்டு, மனதளவில் உன்னை வேதனைப்படுத்திவிட்டு, உன்னை துன்பப்படுத்தி, உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்க நினைக்கின்ற மனிதர்களை எல்லாம் ஒருபொழுதும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ அனுமதித்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உனக்கு சரியானபடி நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும். உனக்கு வேண்டியபடி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு மாற்றி கொடுக்க வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் உனக்கு புரிய வைக்க வேண்டும். உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ முழுமையாக நினைக்கின்றாய் என்றால், உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நீ உறுதியாக நினைக்கிறாய் என்றால், அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை சரியாக கொடுக்கும். உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. எல்லா கஷ்டங்களும் எல்லா காயங்களும் நிச்சயமாக உனக்கு மாற வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா துன்பங்களும் உன்னை விட்டு நீங்க வேண்டும். உனக்குள் இருக்கின்ற அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக இனி உனக்கானவற்றை சரியாக உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே. இந்த தாயினுடைய அன்பு உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக நிலைப்படுத்த செய்யும் என்பதை நீ புரிந்துகொள்.
நான் இருக்கும் பொழுது என் பிள்ளையே, உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல அற்புதங்களை நீ நிச்சயமாக கண்டுகொள்ளதான் செய்வாய். நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை நீ தெளிவாக புரிந்து கொள்ளதான் செய்வாய் என்பதை மறந்துவிடாதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி உனக்கானவற்றையை எல்லாம் நீ உணர்ந்திட தயங்காதே. உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை நீ பெறுவதற்கு தயங்கி நிற்காதே. எத்தனை இன்னல்கள் உனக்கு வந்தாலும், எத்தனை சோதனைகள் உனக்கு வந்தாலும், இந்த சோதனைகளை கடந்து பல சாதனைகளை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ புரியத்தான் போகின்றாய் என்பதை முதலில் புரிந்துகொள் என் குழந்தையே. நடக்காது என்று நினைத்த எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விட்டு விடாதே. உனக்கு எல்லா உண்மைகளையும் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் உனக்கென நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம், எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். உன் தாயானவளின் நாமத்தை நீ எப்போதும் சொல்லிக்கொண்டே இரு. இனி நடப்பவை எல்லாம் உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி என் மீது சத்தியம். இன்று என் வாக்கினை கேட்டு முடித்த நிமிடத்தில் பெரும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன் இல்லம் தேடி வரப்போகின்றது. என் பிள்ளையே, எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் உன்னுடைய மனதை மகிழ்விக்கும் விதமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளையே, இத்தனை காலமும் நீ எதற்காக தவித்து நின்றாயோ, எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் தெரிய வேண்டும் என்று ஏங்கி நின்றாயோ, அந்த விஷயத்தை நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் முழுமையாக பெற்றுக்கொள்ள போகின்றாய். வராகியின் சத்தியத்தை சாதாரணமாக நினைத்து விடாதே. என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கின்றேன். என் குழந்தையே, அது சர்வ நிச்சயமாக உனக்கு நிறைவேறும். அதை நிறைவேற்றி கொடுப்பது என் கடமையாகும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு எதை நான் செய்கிறேன், எதை நான் தருகிறேன், எதை உன்னிடத்தில் இருந்து எடுக்கிறேன் என்பதில் எல்லாம் உன் அம்மா நான் கவனமாக இருப்பேன். ஏனென்றால் என் குழந்தைக்கு தேவை என்று எது இருக்கின்றதோ அந்த விஷயங்களை நிச்சயமாக நான் கொடுப்பேன். என் பிள்ளைக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை உன்னை விட நான் நன்கு அறிவேன் அல்லவா? உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக வந்து சேரும். என் பிள்ளை, மற்ற நாட்களில் எல்லாம் நீ எதை நினைத்து வருந்தினாலும் சரி, இந்த தாயானவள் என்னை கண்டுவிட்டால் உன்னுடைய மனது அந்த நொடி அமைதி அடைகிறது. அதுதான் இந்த வராகி எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு வகையில் நான் ஆறுதலாக இருக்கின்றேன் அல்லவா? எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வருகின்ற என் பிள்ளைக்கு இந்த வராகியானவள் நான் பேருதவியாக இருக்கின்றேன் அல்லவா? நிச்சயமாக இனி என் குழந்தை இதை பிடித்து கொண்டு மேலேறி வந்து விடுவாய். நான் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ உணரப்போகின்ற தருணம், இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாகவே புரிந்து கொள்வாய். என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துவிட்ட உனக்கு இதுவெல்லாம் பெரிதாக இருக்காது. இனி வரப்போகும் பிரச்சனை எதுவும் உனக்கு பெரிதாகவே இருக்காது. எத்தனையோ பெரிய அசுரர்களை எல்லாம் சமாளித்து வந்துவிட்டாய். எத்தனையோ கஷ்டங்களை உன் வாழ்க்கையில் கொடுத்த பல தீய மனிதர்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். இத்தனையையும் கடந்து வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் இதற்கு மேலும் நீ பெரிதாக சமாளிப்பதற்கென்று மிகப்பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை. எதுவாக இருந்தாலும் உன்னால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய
விஷயங்களாக மட்டுமே இனி இருக்கும். என்ன நடந்தாலும் சரி செய்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கை தர நினைப்பது அதையெல்லாம் என் பிள்ளை சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொள்வாய். எல்லாம் இந்த மனதிற்கு எந்த அளவிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை நீ தொலைத்தாயோ அந்த நேரத்தில் மீண்டும் இந்த சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க போகின்றாய் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா எனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று வருமா? அதற்கும் எனக்கும் வெகு தொலைவு இருக்கின்றதே. நான் ஒரு நொடி சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது பல நொடிகளில் எனக்கு வேதனையை மட்டுமே தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறதே. எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நானும் வாழ்ந்துவிட துடித்து கொண்டிருக்கின்றேன். இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை கண்ட பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன், இது போன்று கூட மனிதர்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்று. இப்படியும் கூட வாழ முடியுமா என்று இவர்களை கண்டுதான் நான் தெரிந்து கொண்டேன். ஒருபொழுதும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நான் வாழ விரும்பவில்லை. ஒருபொழுதும் இந்த மனிதர்கள் செய்கின்ற துரோகங்களை கண்டு நான் பயந்து ஒதுங்கவும் விரும்பவில்லை. என்னதான் செய்வது என்று தெரியாத மனநிலையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இப்படிப்பட்ட எண்ணங்களோடு நீ திணறிக் கொண்டிருப்பதை உன் அம்மா நான் கண்டுகொண்டுதான் இருக்கின்றேன். நீ திணறுகின்ற பொழுதெல்லாம் உன் தாயானவள் நானும் உன் மீது அந்த அளவிற்கு இரக்கம் கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளைக்கு நடப்பது எல்லாமே நல்லது என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த தாயானவள் நான் பலமுறை முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். எப்படி எல்லாமோ வாழ வேண்டிய வாழ்க்கை எப்பொழுதும் பிரச்சனைகளை தரும் பொழுது அதை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்பது உண்மை. என் குழந்தையே, உனக்கு சந்தோஷம் இல்லை என்று வேதனைப்படுகின்றாய் அல்லவா? வருந்தாதே. இந்த தாயானவள் பல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நிச்சயம் கொடுத்துவிடத்தான் போகின்றேன். எல்லா நேரங்களிலும் நீ கடந்து வருகின்ற அத்தனை பாதைகளையும் நான் சரி செய்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன். என் பிள்ளையே, எத்தனையோ வேதனைகளுக்கு மத்தியில் நீ இந்த வாழ்க்கையை வாழத்தான் போகின்றாய். பிரச்சனைகளுக்கு மத்தியில் இனி உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்கத்தான் போகின்றாய். நான் உன்னோடு இருந்து உனக்கு இதனை தர வேண்டிய சூழ்நிலையின் பொழுது நிச்சயமாக கொடுப்பேன். நான் எல்லா சூழ்நிலையிலும் உன்னோடு நின்று கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வேண்டுதல். என் முன்னால் வைக்கின்ற உன்னுடைய வேண்டுதல்கள்தான் அத்தனைக்கும் காரணம். இத்தனை வேண்டுதல்களை நீ என் முன்னால் வைத்துவிட்ட பிறகும் நிச்சயமாக இந்த தாயானவள் உனக்கு தராமல் விட்டு விடுவேனா? உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் போய்விடுவேனா? நான் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் முழுமையாகவும் தெளிவாகவும் தரப்போகின்றேன். வருந்தாமல் இரு என் தங்கமே. என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு நீ இழந்த சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த தாயானவள் அதற்கு நிச்சயமாக பொறுப்பினை ஏற்றுக்கொள்கின்றேன். நான் தர வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நொடி போதுமே என் தங்கமே. இத்தனை காலமும் காத்திருந்தது அதை உனக்கு நிரந்தரமாக தர வேண்டும் என்பதற்காகத்தான். இப்பொழுது அதை உன் கைகளில் நிரந்தரமாக நான் கொடுக்கப் போகின்றேன்.
இனிமேல் எதற்காகவும் நீ இனிமேல் உனக்கு கிடைக்காதோ என்று எண்ணி வருந்தாதே. நான் நினைத்து விட்டால், முடிவெடுத்து விட்டால், அதை தடுப்பதற்கு என்று இங்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. ஏனென்றால் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பிறகுதான் இந்த முடிவு உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது. எத்தனையோ சோதனைகளுக்கு பிறகுதான் இந்த முடிவு உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் இனி உனக்கு மனதிற்குள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றால், நீ எப்படி எண்ணுகின்றாயோ, எப்படி சிந்திக்கின்றாயோ அதை பொறுத்துதான் அது உன் வாழ்க்கையில் நல்லபடியாக மாற்றங்களை தரும் என்பதை முதலில் புரிந்துகொள். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சந்தோஷமாக வேண்டும். நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு மனநிறைவை தர வேண்டும். இவையெல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்றால், என் குழந்தையே, நீ நல்லபடியான எண்ணங்களை உனக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக உன் தாயின் அன்பு இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாய் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ உனக்குள் உணர வேண்டும். என்னை நீ உனக்குள் உணர தொடங்கிவிட்டால் அதைவிட வேறு சந்தோஷம் வேறென்ன உன் வாழ்க்கையில் இருக்கப் போகின்றது? அத்தனையையும் நான் உனக்கு கொடுத்து விடுவேன். அத்தனை சந்தோஷங்களையும் நான் உன் வாழ்க்கையில் உனதாக்கி விடுவேன். நிச்சயமாக இது அனைத்தும் நடக்கும். அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமே மகிழ்ச்சியான விஷயங்களாக மட்டுமே இருக்கும். இத்தனையையும் கடந்து வந்த என் பிள்ளை, இதற்கு மேலும் கடந்து வரவேண்டிய விஷயங்கள் என்று நீ எதை யோசிக்கின்றாயோ அது அவ்வளவு பெரிய வேதனைகளாக உனக்கு இருக்காது. எல்லாவற்றிலும் உனக்கான நல்ல முடிவுகளும் நல்ல தீர்வுகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இனி என் குழந்தையே, மனமுருகி என் முன்னால் நிற்கும் பொழுதும், மனவேதனையில் என் முன்னால் நீ கண்ணீர் சிந்தும் பொழுதும், அதை இந்த தாயானவள் கண்டும் காணாமல் விட்டு விடுவேனா என்ன? நீ ஒருபோதும் இதுபோல எண்ணிவிடக்கூடாது. உன்னுடைய நிலைமை என்னவென்று என்னையன்றி வேறு யாருக்கு புரியும்? நான் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையை